வயநாட்டில் ராகுல் காந்திக்கு ஓட்டு போட்டதுனால தான் அங்கே வந்து இந்த இது நடந்துச்சு அப்படின்னு அவங்க வந்து ஒரு 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 வெறுப்பை வந்து ஒரு பேரிடரில் பரப்புகிற வேலை இருக்குல்ல, அதை கூட அவங்க வந்து நேரத்துலேருந்து சங்கிங்க வந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க. எல்லா மதத்தை சேர்ந்தவங்களும் பாதிக்கப்பட்டிருக்காங்க, இவங்களுக்கு ஓட்டு போட்டவங்களும் அதில் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. எவ்வளவு இழப்புனே தெரியல. இப்போ 2018 400 உயிர்கள் அப்படிங்கிறது ரொம்ப பெருசு. அவ்வளோ பெரிய பேரிடரை நம்ம காலத்தில் தமிழ்நாட்டில் நம்ம பார்க்கவே இல்லை. ஆனால் அவ்வளோ பெரிய இழப்புக்கு உரிய நிதி கொடுக்கல. அதுக்கு பிறகு 2019 நிதி கேட்டப்பவும் கொடுக்கல. அப்போ இந்த பட்ஜெட்டில் 11,000 கோடி ரூபாய்க்கு மேலே பீகாருக்கு கொடுக்குறீங்க. கேரளா தொடர் பாதிப்புக்கு உட்படக்கூடிய ஒரு மாநிலமாக இருக்குது. ஆனால் நீங்கள் கொடுத்தீங்களா? பீகாருக்கு கொடுக்குறீங்க, நீங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய பகுதியில் கொடுக்குறீங்க, ஒரு வெறுப்பு பிரச்சாரத்தை பரப்புறீங்க. அப்போது ஒரு அரசாங்கத்தை எல்லா வகையிலும் புறக்கணிக்கிறீங்க. அவங்களுக்கு வெளிநாடுகளிலிருந்து உதவி வர்றதுக்கும் நீங்கள் அனுமதிக்கலை, அவங்க கடன் வாங்குறதுக்கானதுக்கும் நீங்கள் அனுமதிக்கலை, பேரிடரில் நீங்கள் நிதியும் கொடுக்கல, இந்த பட்ஜெட்லையும் ஒதுக்கலை. அவங்க இன்னைக்கு ஒரு பெரிய பேரிடரை சந்திச்சிருக்காங்க. இப்போவும் நீங்கள் வந்து என்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது தெரியலை.